வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாட்டின் முக்கிய நதிகளான காவிரி, வைகை, பாலாறு, தாமிரபரணி, நொய்யல் மற்றும் அவற்றின் துணை நதிகள், ஏரிகள், குளங்கள், அணைகள், பாசன திட்டங்கள் மற்றும் நிலத்தடி நீர்வளங்கள் பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டின் வளமான விவசாயத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் இந்த நதிகள் முதுகெலும்பாக உள்ளன. காவிரி நதி. காவிரி தமிழ்நாட்டின் உயிர்நாடி என்று அழைக்கப்படுகிறது. இது கர்நாடகாவின் குடகு மாவட்டத்தில் உள்ள தலைக்காவிரியில் தோன்றி 805 கிலோமீட்டர் தொலைவு பயணித்து வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. இதில் 416 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் பயணிக்கிறது. துணை நதிகள் பவானி, அமராவதி, நொய்யல், ஹேமாவதி, மோயாறு, கபினி ஆகியவை முக்கிய துணை நதிகள். இவை காவிரியின் நீர்வளத்தை பெருக்குகின்றன. பாசனம். காவிரி டெல்டா பகுதி தென்னிந்தியாவின் தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு வயல்களுக்கு பாசனம் செய்ய பல கால்வாய்கள் உள்ளன. அணைகள். மேட்டூர் அணை ஸ்டான்லி நீர்த்தேக்கம் காவிரியின் மிகப்பெரிய அணையாகும். இது 12 மாவட்டங்களுக்கு குடிநீரையும் 2,71,000 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பாசனத்தையும் வழங்குகிறது. மேலும் கல்லணை கிராண்ட் அணைக்கட் உலகின் பழமையான அணைகளில் ஒன்றாகும். வைகை நதி. வைகை நதி மதுரையின் உயிர்நாடியாக விளங்குகிறது. இது மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள வருஷநாடு மலைகளில் தோன்றி 258 கிலோமீட்டர் பயணித்து பால்க் நீரிணையில் கலக்கிறது. துணை நதிகள் சுருளியாறு, மஞ்சளாறு, வராக நதி, கிருதுமால் ஆகியவை முக்கிய துணை நதிகள். பாசனம் மற்றும் குடிநீர். மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் வைகை முக்கியமானது. அணைகள். வைகை அணை 6143 மில்லியன் கன அடி நீர் சேமிப்பு திறன் கொண்டது. இது மதுரை மற்றும் திண்டுக்கல் பாசனத்திற்கு முக்கியமானது. மேலும் பெரியாறு நதியிலிருந்து நீர் திருப்பிவிடப்படுகிறது. கலாச்சார முக்கியத்துவம். வைகை நதி சங்க இலக்கியத்தில் புகழப்படுகிறது. கை வைத்தால் நீர் வரும் நதி என்று பெயர் பெற்றது. பாலாறு வட தமிழ்நாட்டின் முக்கிய நதியாகும். இது கர்நாடகாவின் நந்தி மலைகளில் தோன்றி 348 கிலோமீட்டர் பயணித்து வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. துணை நதிகள் செய்யாறு, பொன்னையாறு, சின்னாறு, மார்க்கண்ட நதி ஆகியவை முக்கிய துணை நதிகள். பாசனம். பாலாறு பாசனத்திற்கு முக்கியமானது. ஆனால் பருவமழை இல்லாத காலங்களில் வறண்டு விடுகிறது. அணைகள். கிருஷ்ணகிரி மற்றும் சாத்தனூர் அணைகள் இதன் முக்கிய அணைகள் ஆகும். தாமிரபரணி தமிழ்நாட்டின் ஒரே ஆண்டு முழுவதும் பாயும் நதியாகும். இது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள பொதிகை மலைகளில் தோன்றி 125 கிலோமீட்டர் பயணித்து மன்னார் வளைகுடாவில் கலக்கிறது. துணை நதிகள் கடனா நதி, மணிமுத்தாறு, கரையாறு, பச்சையாறு, சித்தாறு, ராமநதி ஆகியவை. பாசனம். திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் விவசாயத்திற்கு முக்கியமானது. அணைகள். மணிமுத்தாறு அணை, பாபநாசம் அணை ஆகியவை முக்கியமானவை. இவை பாசனத்திற்கும் சுற்றுலாவிற்கும் பயன்படுகின்றன. கலாச்சாரம். இந்நதி அகத்திய முனிவருடன் தொடர்புடையது மற்றும் புனிதமானதாக கருதப்படுகிறது. நொய்யல் நதி காவிரியின் துணை நதியாகும். இது மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள வெள்ளியங்கிரி மலைகளில் தோன்றி 180 கிலோமீட்டர் பயணித்து கரூர் அருகே காவிரியுடன் கலக்கிறது. துணை நதிகள் சிறுவாணி, பெரியாறு, காசிகா ஆகியவை. பாசனம். கோயமுத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் 20,000 ஏக்கர் நிலங்களுக்கு பாசனம் செய்கிறது. அணைகள். ஒரத்துப்பாளையம் மற்றும் ஆத்துப்பாளையம் அணைகள் உள்ளன. ஆனால் ஒரத்துப்பாளையம் அணை தற்போது தொழிற்சாலை கழிவுகளால் மாசடைந்து செயல்படவில்லை. ஏரிகள் மற்றும் குளங்கள். தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான ஏரிகளும் குளங்களும் உள்ளன. இவை மழைநீரை சேமித்து விவசாயத்திற்கும் நிலத்தடி நீரை உயர்த்துவதற்கும் உதவுகின்றன. முக்கிய ஏரிகள் ஊட்டி ஏரி, கொடைக்கானல் ஏரி,
ஏற்காடு ஏரி, வீராணம் ஏரி, பூண்டி ஏரி, புலிக்காட் ஏரி, ரெட் ஹில்ஸ் ஏரி ஆகியவை ஆகும். மேலும் நொய்யல் நதியில் 32 குளங்கள் உள்ளன. இவை மழை நீரை சேமிக்கின்றன. இந்த ஏரிகள் மற்றும் குளங்கள் நீர் மேலாண்மையில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பாசன திட்டங்கள். தமிழ்நாட்டின் விவசாயம் நதிகள் மற்றும் அணைகளை பெரிதும் சார்ந்துள்ளது. காவிரி டெல்டா. கல்லணை மற்றும் மேட்டூர் அணைகள் மூலம் 17 லட்சம் ஹெக்டேர் நிலங்களுக்கு பாசனம் செய்யப்படுகிறது. வைகை பாசன திட்டம். வைகை அணை மூலம் 3.8 லட்சம் ஹெக்டேர் நிலங்களுக்கு நீர் வழங்கப்படுகிறது. பயிர்கள் நெல், கரும்பு, மிளகாய் மற்றும் எள். தாமிரபரணி பாசனம். திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் 1.72 லட்சம் ஹெக்டேர் நிலங்களுக்கு பாசனம் செய்யப்படுகிறது. சிறு பாசன திட்டங்கள். வைகை ஆற்றில் பல சிறு அணைகள் மற்றும் கால்வாய்கள் மூலம் வறட்சி குறைக்கப்பட்டு நிலத்தடி நீர் மட்டம் உயர்த்தப்படுகிறது. நிலத்தடி நீர் வளங்கள். தமிழ்நாட்டில் நிலத்தடி நீர் விவசாயம் மற்றும் குடிநீருக்கு முக்கியமானது. ஆனால் அதிகப்படியான உறிஞ்சுதல் மற்றும் மாசு பிரச்சினைகளை உருவாக்கியுள்ளது. தமிழ்நாட்டில் 23 பில்லியன் கன மீட்டர் நிலத்தடி நீர் உள்ளது. ஆனால் ராமநாதபுரம், தூத்துக்குடி, கோயமுத்தூர் போன்ற பகுதிகளில் நீரின் தரம் மிகவும் மோசமாக உள்ளது.